ஓகே, பார்ட்னர்ஷிப் கான்செப்டில் இன்றைக்கான ப்ராப்ளம். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஓகே, in a business A and B gain some amount in a certain ratio. ஓகேவா? ஸோ இப்போ A and Bக்கு ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அண்ட் B and C received the profit in the ratio as that of A and B. அதாவது B and Cக்கும் ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட், அதாவது பர்டிகுலர் ரேஷியோவில் ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம்னா A and Bக்கு கிடைக்கிற அந்த கெயின் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் A received 6,400 and C received 10,000, ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் பி. அப்போ பியோட ஷேர் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு ஏ பி சி. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பி வந்து பர்டிகுலர், அதாவது சம் அமௌண்ட் இன் சர்டைன் ரேஷியோஸ். இப்போ சம் அமௌண்ட், பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்க கெயின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கான ரேஷியோ கொடுக்கல, அதனால ஜஸ்ட் சிம்பிளாக ஏ பி அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ரேஷியோ எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பிஎன்சிக்கு வந்து ஒரு ரேஷியோ எக்ஸிஸ்ட் ஆகுது, ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ இப்போ எழுதுறது, இப்போ நாங்கள் எழுதுனது வந்து என்னென்னா ப்ராஃபிட் ரேஷியோ தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த இது வந்து ப்ராஃபிட் ரேஷியோ தான். ஸோ இதை வேணால் வெயிட், வேறு கலர் ட்ரை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்ற ரெண்டு ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? ஏ அண்ட் பிக்கு. அண்டு பி அண்டு சி, அதாவது பிஎன்சிக்கும் கிடைக்கிற ரேஷியோ என்னவாக இருக்குதான், ஏ அண்ட் பிக்கு கிடைச்ச அந்த ப்ராஃபிட் ரேஷியோ மாதிரி தான் இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இப்போ இந்த ரேஷியோ மீன் ப்ரொபோர்ஷன் மாதிரி இந்த மாதிரி எழுதிக்கலாம், ரைட்? சிம்பிளி. அப்போ வந்து இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிடுவேன். ஸோ சிம்பிள். இப்போ இதுக்கான ஓவரால் ப்ராஃபிட் ரேஷியோ ஏபிசிக்கு என்ன வரும், இதுதான் வரும். ஸோ இப்போ வேரியபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டு XY இஸ் டு ஒய் ஸ்கொயர், இதுதான் வந்து இது அந்த டோட்டலாக ஏபிசிக்கான ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, ஸோ அப்போ இதை எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டு XY இஸ் டு ஒய் ஸ்கொயர். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஹிண்ட்டு, வெயிட். அதாவது ஏ ரிசீவ்ட் 6,400. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்றது தான் 6,400. அப்போ எக்ஸ் என்னது, சிம்பிளி 80. ஓகே, அடுத்து என்னது, சி ரிசீவ் 10,000. அப்போ அந்த ஒய் ஸ்கொயருன்றது தான் 10,000. அப்போ ஒய் என்னது 100. ஒய் வந்து 100. அப்போது பியோட ஷேர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் பி. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் என்னவா வரும், ஈஸியாக கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம், 8,000. ஸோ தட் இஸ் த ஆன்சர், 8,000. ஓகே, இப்படியும் செய்யலாம். இந்த சமயம் எப்படி ட்ரை பண்ணலாம், ஏபிசி அவங்களோட ஷேர் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 1/4 இஸ் டு 1/6 இஸ் டு 7/12 அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசியோட ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை சி வந்து ரிட்டையர் ஆகிட்டா, ரிட்டையர் ஆகிற மீன்ஸ் மேபி சி வந்து பாதிலே வித்ட்ராலோ இல்லை பாதிலே பிஸ்னஸை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டாலோ, அப்போ சியோட ப்ராஃபிட்டை வந்து ஏ அண்ட் பி இருக்காங்களே அவங்க வந்து 4:5 அப்படின்ற அந்த ரேஷியோவில் பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிரிச்சுக்கிட்டா அப்போ நியூவாக வரக்கூடிய ஏ அண்ட் பிக்கான ஷேரிங் ரேஷியோ, அந்த ப்ராஃபிட் ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி செய்யலாம், ஸோ ஏ பி சி, ஸோ 1/4 1/6 7/12 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதை நம்ம வந்து நார்மல் இன்டிஜர் ஃபார்மு கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா, நான் 12 வந்து காமனாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்குவோம். 12 அது கீழே, பிகாஸ் நம்ம டினாமினேட்டருக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 12 தான் வருது. ஸோ 12 காமனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 12 காமனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் டோட்டலாக வந்து மேலே ஃபுல்லாக 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ மேலே ஃபுல்லாக 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்கும், ஸோ இங்கே இடத்துல வந்து 3 வரும், 3 இங்கே வந்து 2 வரும், 2 இங்கே வந்து 12 கேன்சல் ஆச்சுன்னா 7 மட்டும் நிற்கும். கரெக்டாக? ஸோ பிகாஸ் அதாவது மேலே 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 4 4 3 12 6 2. ஸோ இந்த லாஜிக் தான் 12. ஸோ இதுதான். அப்போ 3:2:7 வந்து நிற்கும். ஓகே, இப்போ என்ன நடக்குது, இப்போ சியோட ப்ராஃபிட் அப்படின்றது, சியோட ப்ராஃபிட் இதுதான் 7. இந்த 7 தான் வந்து 4:5 அப்படின்ற அந்த ரேஷியோவில் ஏ அண்ட் பி பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிட்டு அவங்களோட ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிக்குவாங்க. இதுதான் லாஜிக். இப்போ இந்த 7 எப்படி 9 பார்ட்ஸாக பிரிக்கிறது, ஸோ இப்போ அது அகைன் ஒரு ஃப்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இப்போ அதை நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பிரிக்க வேண்டியதே 4:5ன்றது ஒரு 9 பார்ட்ஸ், அதாவது 9 டேபிள்ஸ் லைக், கரெக்டாக 9 டேபிள்ஸ் மாதிரி தான் எனக்கு நான் பிரிக்கணும். அப்போனா தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், என்னோட கன்வீனியன்ட் தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நல்லா
இப்போ இந்த ப்ராஃபிட் இருக்குது, இந்த ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குல்ல, ஸோ இப்போ இதுலேயே வந்து எக்ஸ்ட்ராவாக ஜஸ்ட் எனக்கு என்னோடய கன்வீனியன்ட்காக ஜஸ்ட் மல்டிப்ளை ஆஃப் 9 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ பண்ணினா என்ன ஒரு ரேஷியோ எப்படி சேஞ்ச் ஆகும், 27, 18, 63 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். கரெக்டாக? ஸோ இப்போ ஈஸியாக எனக்கு இந்த 63ன்றது 9 மல்டிபிள்ஸ் தான். கரெக்டாக? அப்போ இந்த 63 வந்து 9 பார்ட்ஸாக பிரிக்கிறேன். அப்போ 9 பார்ட்ஸ்னால் 4 பார்ட் ஏக்கும் 5 பார்ட் பிக்கும் போயிடும். கரெக்டாக? அப்போ 9 பார்ட்ஸில் 4 பார்ட் ஏ 5 பார்ட் பின்னு என்ன அர்த்தம்? ஸோ 4 பார்ட்டுன்றது என்ன வரும், 63ல் வந்து 28ன்னு வரும். ஸோ 4 பார்ட் வந்து 28, 5 பார்ட் வந்து 35 அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடும். சிம்பிள். அப்போ இந்த 28, 35 வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். இங்கே 27, 18 ஆட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், ஸோ ஏபி 27, 18 இருக்குது. இப்போ 28, 35 ஆட் பண்ணுறேன். அப்போ புது ரேஷியோ என்ன ஆகும், 55, 53 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் ஏஎன்பிக்கான புது ரேஷியோ. ஓகே, சி ரிட்டையர் ஆகிட்டா. அப்போ 55:53. ஓகே, உங்களுக்கு லாஜிக் புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம கொடுத்துறோம் புது ரேஷியோ. சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதாவது 94,000 வந்து டிவைட் பண்ணுறாங்க, ஏபிசிக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதில் இப்போ ஏபிசிக்கு பர்டிகுலர் பர்டிகுலர் ரேஷியோ பர்டிகுலர் ஷேர் தான் போயிருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஷேரில் 20% ஆஃப் ஏவோட ஷேர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 25% ஆஃப் பியோட ஷேருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 25% ஆஃப் பியோட ஷேர் வந்து 15% ஆஃப் சியோட ஷேருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது சிக்கு எவ்வளோ ஷேர் போயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப அழகான ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போ 20% அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த ப்ராஃபிட் ஏதாவது ரேஷியோ கான்செப்ட் அந்த பெர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ அப்போ 20%னா அப்போ அதை நான் வந்து அடிச்சு கொடுத்தேன்னா 1/5 எடுத்துக்கலாம். ஓகேவா? 1/5 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி 25% அப்படின்னா 25%னா ஈஸி 1/4 எடுத்துக்கலாம். அடுத்து 15%னா 15/100. ஸோ அப்போ பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு 100. ஸோ 15/100 15% 15/100 அப்படின்னா 3/20 அடிச்சு கொடுத்தேன். கரெக்டாக? ஸோ அப்போ இதுதான் எழுத போகிறேங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ எழுதுகிறேன். 20% ஆஃப் வெயிட் 20% ஆஃப் ஏவோட ஷேர் இஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் பியோட ஷேர். இப்படி தானே? இது இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் சியோட ஷேர். அவ்வளோதான். இப்போ இதிலிருந்து A/B/C என்னன்ற அந்த ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை இங்கே கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் A/B/C என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே நல்லா பாருங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக தான் கிளப் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இந்த 2 தான் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த 2 தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 1/5 இன்ட்டு A இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு B. அப்போ வந்து A/Bயை தனியாக ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். அப்போ A/B, அப்போ B இங்கிட்டு வந்துச்சுன்னா இங்கிட்டு இருக்க 5 அங்கிட்டு போயிடும். அப்போ வந்து 5/4 எப்படி A/B அவங்களுக்கான ரேஷியோ கிடச்சிருச்சு 5/4. அப்போ வந்து இங்கே என்ன எழுதிடுவேன், 5, 4. சிம்பிள். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேர்த்தை கிளிப் பண்ணுறேன் பிஎன்சிக்காக. ஸோ இப்போ பிஎன்சியை கிளிப் பண்ணிட்டு அப்போ பிஎன்சியை ஒரு சைடாக கொண்டு வந்துட்டே வச்சுக்கோங்க. என்ன வந்துடும், ஸோ இப்போ இங்கிட்ட இருக்க 4 அங்கிட்டு போயிடும். அப்போ வந்து 12/20 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். இந்த 12/20 அடிச்சு கொடுத்துடலாம். அப்போனா 3/5. ஓகேவா? 4th டேபிள் அடிச்சு கொடுத்துருப்பேன். அப்போ பிஎன்சிக்கான ரேஷியோ என்னது 3/5. ஸோ அதை அப்போ கீழே எழுதிடுவேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம ரேஷியோ இப்படி தான் பில்ட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ ரிமைனிங் இருக்க பிளேஸ் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே வந்து 15. ஸோ எழுத முடியல, வெயிட். ஸோ இப்போ இதனால் மல்டிப்ளை பண்ணி தானே ரேஷியோ போடுவோம். ஸோ 15:12:20. ஸோ இது தான் என்னது என்னோட ப்ராஃபிட், அதாவது ஏபிசியோட 3 பேர்த்தோட ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போ இதை 3த்தையும் கூட்டினா தான் எனக்கு என்ன கிடைக்கணும், இந்த 94,000 வந்து கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். பிகாஸ் இந்த ரேஷியோவில் தான் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை 3த்தையும் கூட்டணும், அந்த 3 பார்ட், அதாவது 15, 12, 20. அப்போ இந்த 3 பார்ட்டையும் கூட்டினா என்ன வரும் தெரியுமா, 47 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இந்த 47 பார்ட்னா என்னது 94,000. அப்போ ஒரு பார்ட் என்னது 2,000.
ஒரு பார்ட் 2000 அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சியோட ஷேர் கேட்டிருக்காங்க. அப்போ சி வந்து 20, அப்போ 20 × 2 என்ன வரும், 40,000. சிம்பிள்.